குடும்ப உறுப்பினர்கள் 41 பேரை இழந்து அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் இருக்கிறேன். நன்றி. மற்ற தலைமையிலிருந்து பேசுவோம். தலைமை சொல். இந்த வழக்கானது முற்றிலுமாக பொய்யாக புனையப்பட்ட வழக்கு. அதிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை பிணையில் வெளியே விடக்கூடாது என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொண்டது. குறிப்பாக இது ஒரு டிஎன்பிபிஎல் ஆக்ட். இதை எந்த முகாந்திரமும் இல்லாமல் இதுக்கு எவ்வளோ மதிப்பு, எவ்வளோ இழப்பு என்பதெல்லாம் எதுவுமே எஃப்ஐஆரில் சொல்லப்படலை. ஒரு சம்பவத்துக்கு 2 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்படி பல்வேறு வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே பொய்யாக புனையப்பட்டு போடப்பட்ட வழக்கு. இது நீதிமன்றத்துக்கு முன்பாக வைத்து நேற்று இவருக்கு பிணை வேண்டும் என்று கோரி நாங்கள் மனு செய்து பேசிய பொழுது நீதிமன்றத்தில் தமிழக அரசினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பேசி எவ்வளோ முயன்றும் நீதிமன்றம் இல்லை இவரை பக்கம் நியாயம் இருக்கிறது என்று இவரை பிணையில் வெளியில் விட்டிருக்கிறார்கள். எங்கள் தரப்பு நியாயத்தை நாங்கள் இந்த வழக்கை எதிர்கொண்டு நாங்கள் நீதிமன்றத்தின் முன்பாக எங்களை நிரூபிப்போம். ஒரு வாரத்துக்கு தினமும் உரிய காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக தலைவரை சந்திக்கிறதுக்கு தலைமையிலிருந்து தகவல் வந்தால் சொல்லுவோம்.